ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடன சம்பவம்ன்ற மலையாள மூவி கூட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அந்த லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜு மேனன், சூரஜ், விஜுமோல் இவங்கலாம் மெயின்லி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணு நாராயணன்ற டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஃபேமிலி ட்ராமா ஜெனரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது கேரளாவில். ஸோ கேட்டட் கம்யூனிட்டி மீன்ஸ் லைக் என்னன்னா வந்து ஒரு காலனி மாதிரி. அந்த காலனிக்குள்ளே அங்கே வசிக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே வந்துட்டு போவாங்க. வெளியே அன்னோன் பீப்புளுக்கு உள்ள அலோட் கிடையாது. லைக் ஒரு சின்ன ஒரு குவார்டர்ஸ் மாதிரி கூட சொல்லலாம் புரியுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு வில்லா டைப்பில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்க குவார்டர்ஸ்குள்ளே லைக் வந்து நிறைய ஒரு 5-6 ஃபேமிலியாக அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. நிறைய ஃபேமிலி பட் அது 5-6 ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. லைக் வந்து பார்த்தீங்கன்னா சூரஜ் அதே மாதிரி அவங்க கேங்லாம் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லைக் உள்ளுக்குள்ள ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கேரக்டர். பட் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரைன் இன்ஜினியராக இருக்க பிஜு மேனன், அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவங்க 3 பேர் புதுசாக வாடகைக்கு வராங்க. வந்தப்போ பிஜு மேனன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக 6 மாதம் வந்து அவர் வந்து கப்பலில் இருப்பார் மெரைன் இன்ஜினியராக. 6 மாதம் வந்து ஸோ வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைமில் இவங்க வந்து அவருக்கு ஒய்ஃபாக வந்து ஸ்ருதி ராமச்சந்திரன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்னால அவங்க போயிடுவாங்க. அந்த டைமில் அவங்க பொண்ணையும் லைக் வந்து அவரும் வந்து வெக்கேஷனுக்கு இங்கே வந்து ஜாலியாக வீட்டில் சமைச்சிக்கிட்டு அங்கே காலனி இருக்க எல்லாருக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் ஆயிடுவார். ஜெனரலாக அவரோட டைப் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி டைப். அங்கே இருக்க நிறைய லேடிஸ் கூட அவர் நல்லா அப்படியே ஒரு கிருஷ்ணர் மாதிரி ஒரு மன்மதன் மாதிரி சூப்பராக வாழ்வார் அவர். லைக் ஜாலியாக பேசுவார், பழகுவார் அந்த மாதிரி. அது வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் பிடிக்காது. இவர் மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு அப்படியே கரம் பண்ணி ஒரு இந்த காலனியை விட்டு அவரை துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி நிறைய அங்கே இருக்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் அதில் வந்து காண்டா இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் இவர் வந்து சூரஜும் சரி. அவரோட ஒய்ஃப் லிஜிமோல் ஜோஸ் கூட ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கடுப்பு அவங்களுக்கு. அது வந்து ஒரு காரணத்துக்காக தேடுறாங்க. ஒரு டைம்ல வந்து இங்க இருக்க இந்த ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு காரணம் வருது பிஜு மேனன் மேலே. அவங்க ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நார்மல் கமர்ஷியல் பிளாட் தான் அந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜு மேனன் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது படத்தில். ரொம்ப வந்து ஒரு நேச்சுரலான ஒரு கேரக்டர் ஒரு மெரைன் இன்ஜினியராக பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன இடங்களில் அவர் பேசுகிற அந்த ஒரு டைலாக்ஸ் லைக் அவர் பண்ணுற அந்த ஒரு காமெடியான விஷயங்கள் அது நல்லா வந்து ப்ளஸ் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ரோல் கூட ரொம்ப மெச்சூர்டான ரோல் மெயினாக அந்த படத்தில் அவருக்கு ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார். லைக் வந்து அவர் ஹேண்டில் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் சரி டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸில் அவர் வந்து லைக் அவர் சூரஜ் திருத்துற விஷயமும் சரி அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மெச்சூர்டாக இருந்தது படத்தில். அவரோட ஆக்டிங் பிரமாதமாக பண்ணியிருந்தார் படத்தில். லைக் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு நிறைய இடங்களில் அவர் சும்மா உட்கார வச்சிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே ஜஸ்ட் அவரை படத்தில் காமிச்சு அவரை பேச விடாமல் உட்கார வச்சிட்டாங்க. மற்றபடி அவருக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஓரளவு ஓகே. வந்து மெயினாக வந்து படத்தில் 2 ஹீரோவில் அவர் ஒன் ஆஃப் த ஹீரோ அப்படின்ற போது நல்லா இருந்த அவரோட கேரக்டர். இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் கொடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அது மாதிரி சூரஜ் அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு ஒய்ஃப் சந்தேகப்படுற ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ட்ரங்கட் கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அதையுமே. லைக் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு பீப்புள் இருப்பாங்க. கேரளாவில் மட்டும் இல்லை, ஜெனரலாக எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஒய்ஃபை ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு ரொம்ப குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரகடாக சுற்றிட்டு இருக்க அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நீட்டாக ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தார் அந்த கேரக்டர் அவர் சூரஜ். நல்லா அந்த அவரோட ஆக்டிங்கும் படத்தில் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிஜு மேனனும் சரி சூரஜும் சரி 2 பேருமே ஓரளவு ஈக்குவலான பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான். பட் படத்தில் பார்க்கணும் நமக்கு இப்படி தான் இருக்கும். லைக் இவங்க 2 பேரோட அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்ன்ற படம் அப்படின்ற மாதிரி தான் லைக் லைட்டாக படம் பார்க்க அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஜுமோல் ஜோஸ் அவங்க ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது படத்தில். ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சூரஜ்க்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஹஸ்பண்ட் இப்படி குடிச்சு இப்படி இருந்துட்டு இருக்காரு, நம்மகிட்ட பாசமா இல்லையா அப்படின்ற ஒரு ஏங்கிட்டு இருக்க ஒரு ஒய்ஃபாகவும் சரி. ப்ளஸ் அவங்க கேரக்டர் ரொம்ப வந்து ஒரு நல்ல டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில். பட் அது வந்து ஒரு சில இடங்களில் அதை நம்ம படம் பார்த்து புரியுறவங்களுக்கு தான். ஒரு சில இடங்களில் அவங்க கேரக்டர் நமக்கு தப்பாகவும் தோணும். பட் ரொம்ப நல்லா நார்மலாக யோசிச்சு இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ரியாலிட்டி யோசிச்சு நீங்கள் அந்த கேரக்டரை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரொம்ப இப்போ இருக்க ஒரு ப்ராட் மைண்டாக இருக்க பீப்புளுக்கு அந்த கேரக்டர் வந்து தப்பாக தோணாது. ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஸ்ருதி ராமச்சந்திரன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜு மேனனோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் தான் படம் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஜானி ஆண்டனி அவர் வந்து எஸ்ஐயாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நல்லா 2 பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இவங்களும் கேஸ்ன்னு கொண்டு வந்து நிற்கிறாங்க, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் தான். அவர் வர இடங்கள் நிறைய இடங்கள்ல நல்லா அந்த ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி காமெடியாக அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போய் ஒரு சில இடங்களில் சீரியஸாக வச்சு முடிக்கிறாரு. நல்லா இருந்தது அவரோட கேரக்டரும் படத்தில். அதே மாதிரி அங்கித் மேனனோட மியூசிக் படத்துக்கு ஒரு நல்லா இருந்தது படத்தில். ஆக்சுவலி சாங்ஸ் அந்த அளவுக்கு படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு ஃபீல் குட்டாக நீட்டாக போட்டிருந்தார் படத்தில். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் படத்தில். பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் மாதவனோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சுற்றி இந்த காலனியிலே தான் படம் நடக்குது. அதே மாதிரி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு சினிமாட்டோகிராஃபி, அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஆங்கிள்ஸ் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். ப்ளஸ் ஜே ஒர்க்குமே ரொம்ப வந்து சிம்பிள் அண்ட் ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி
சைஜு ஸ்ரீதரனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 15-20 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. படம் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருங்கி ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட படம் போகுது. எனக்கு தெரிஞ்சு அதுவே எனக்கு ஏதோ ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆச்சு. அந்த இடங்களில் ஒரு சில சீன்ஸை கட்டி வச்சிருக்கலாம், ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. பட் ஒரு 2 ஹவர்ஸே நமக்கு வந்து ரொம்ப லேக்காக படுதுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க படம். அதுக்கு அடுத்து வருவோம் உங்களுக்குள்ள. அதே மாதிரி டேரக்டர் விஷ்ணு நாராயணன் அவரோட டேரக்ஷன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கமர்ஷியல் கதை இந்த படம். லைக் அதை எடுத்துக்கிட்ட விதம் ஏன்னா இந்த கதையை எடுத்துக்கிட்டு ஒரு கமர்ஷியல் நார்மல் கதை தான். இது வந்து டே டு டே லைஃப்ல நிறைய பேர் வீட்லேயும் நடக்கும். ப்ளஸ் இது வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு நார்மல் ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு கதை. இது கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இது வந்து ஒரு மாதிரியான கோளாறான ஒரு கதை. ஏன்னா பொண்டாட்டியை சந்தேகப்படுற ஒரு ஹஸ்பண்ட், அவன் ஒய்ஃப் யார் கூட பேசுகிறான்றவன் பக்கத்து நெய்பர். அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரி கதையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சுதப்புனா கூட காமெடி ஆகிடும். லைக் நிறைய கிரிட்டிசைஸ் வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கதை தான் எடுத்திருக்காரு. எடுத்து ஓரளவு ஃபன்னாக பண்ணணும்னு சொல்லி ஓரளவு காமெடியாக கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி போய் முடிச்சிருக்காரு. அது எனக்கு தெரிஞ்ச படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவு படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓரளவு லைட்டாக டேக் ஆஃப் எடுக்க ஆரம்பிச்சு ஓரளவு போச்சு. கதைக்குள்ளே பார்த்தோம் சின்ன சின்ன இடங்களில் காமெடியோட ரொம்ப நல்லா நீட்டாகவும் தான் போச்சு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் அப்படி இப்படின்னு படத்தை கொண்டு போய் பயங்கரமாக சொதப்பிட்டார் படம். அந்த இடத்துல தான் மொத்தமாக படுத்தது மைனஸ் ஆச்சு படம் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் டேக் ஆஃபே ஆகலை. இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் உள்ள கமர்ஷியல் மசாலா எலிமெண்ட்ஸ் போட்டு காமெடி போட்டுருந்தா கூட ஓகேவா இருந்திருக்கும். பட் இந்த ரியாலிஸ்டிக்காக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்ட் ஒன்று பிடிச்சிக்கிட்டு இதை வந்து எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாமல் நிறைய இடங்களில் சொதப்பினார். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து லேக் ஆகும். கண்டிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் வரும். அது வந்து கிளைமேக்ஸ் ஓரளவு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது கிளைமேக்ஸ். பிகாஸ் நான் கிளைமேக்ஸ் அந்த இடத்துல பாசிட்டிவாக வச்சிருந்தாரு. மற்றபடி அந்த கிளைமேக்ஸை தவிர செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே உங்களுக்கு லேக் தான். அது வந்து எப்படி ஒரு படத்தை கொண்டு போகிறதுனே தெரியும். இந்த கதையை ஒரு முறை சொதப்பி வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா நீட்டாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஓரளவு கதைக்குள்ளே போயிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஸ்க்ரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் போட்டு கொஞ்சம் த்ரில்லராகவும் கொண்டு போயிருக்கலாம். அட் த சேம் டைம் ஏன்னா ஓரளவு கொஞ்சம் காமெடியாக ஹியூமரோட கொண்டு போயிருக்கலாம். அப்படி காமெடியாக கொண்டு போயிருந்தா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸை ஏதாவது நம்ம சொல்லி கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தப்பாகவும் போயிருக்கும். அதனால வந்து கொஞ்சம் த்ரில்லராக கூட வேற மாதிரி ஜேர்னலில் படத்தை கொண்டு போயிருக்கலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் கதை யோசிச்சுது இந்த படம். அப்படிலாம் போகலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ரொம்ப வந்து கதைக்கு ஒரு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாமல் ஏதோ ஒரு மாதிரி சப்பையாக கொண்டு போய் தான் செகண்ட் ஹாஃப் முடிச்சார். அது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் இருந்தது. பட் ஆனால் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு த்ரில்லராகவே இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு கமர்ஷியல் படமாக கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் அது. பட் படத்தை நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க பீப்புள் ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்குமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் நேச்சுரலாகவும் இருந்தது. மற்றபடி படத்தில் வந்து பெருசாக எதுவும் அந்தளவுக்கு ஒரு ஸ்டஃப் எனக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது படலை. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். மெயினாக கதை வந்து நல்ல ஒரு பழைய டைப்பாக ஒரு கதையாக இருந்தாலுமே மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பழைய கமர்ஷியல் கதையை எடுத்துக்கிட்டு அது வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ரியலிஸ்டிக்காக கொடுக்குறவங்க தான். பட் இந்த படத்தில் ஓரளவு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து 50% தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நிறைய இடங்களில் நல்லா செகண்ட் ஹாஃப் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் மொத்தமாக படத்தை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்ல பெட்டராக கொஞ்சம் ஒரு ஜானரை வந்து இதை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அப்படிலாம் இன்ட்ராகேட் பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப சப்பையாக போயிருக்கும் படம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட் இவங்க அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு ஏதாவது ஒரு முறையில் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக கையாண்டிருந்தாருன்னா படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். டோட்டலாக செகண்ட் ஹாஃபே இந்த படத்தில் மொத்தமாக படத்தை சொதப்பிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் இந்த படம். பெருசாக மலையாள சினிமாலே இப்போ ரீசெண்டாக நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் இடையில இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்கள் வந்து சொதப்புறது வந்து லைக் அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படம் அப்படி கொடுத்தாங்கன்னா அடுத்த 10 படம் இன்னும் நல்லா வந்து சூப்பரான ஒரு கான்செப்டில் தான் எடுப்பாங்க தான் மலையாள சினிமாவோட கான்செப்ட். எப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. கண்டிப்பாக படம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு அந்த ஒரு சில சீன்ஸ்க்காக அந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காக படம் ரொம்ப போர் அடிச்சுன்னு தான் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஓடிடி வாட்ச் தான். ஓடிடியில் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஓரளவு பார்ப்பாங்க. பட் தேட்டரில் போய் பார்ப்பாங்களான்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்மி தான். இப்போ இருக்க விலைவாசியில் அப்படி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப நல்ல படங்களை மட்டும் தான் தேட்டரில் ஆடியன்ஸ் பார்க்க விரும்புகிறாங்க. அப்படின்னா ரீரிலீஸ் படங்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த படம் இப்போ வந்து சென்னையில் இருக்க தேட்டர்ஸ்லாம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட போயிட்டுருக்கு. பார்க்கணும்னு இப்போ அவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.